பிளாஸ்டிக் டப்பா, கடையில் விற்கிற டப்பா தான். இதை நம்ம வந்து கட் பண்ணி பூக்கூடையாக மாற்றலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 பீசஸ் வர மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து உள்ளன் த்ரெட்டு நம்ம சுற்றி விடுவோம். 2 கலர் உள்ளன் த்ரெட் எடுத்துருக்குறேன். ஜாயின் பண்ணி இதை வந்து இதில் இப்படி விட்டுக்கணும். விட்டு இப்படி கீழே இறக்கிட்டு இதை அப்படியே கவுத்துக்கலாம். வச்சு உள்ளே வர மாரி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதை இப்படி பெரட்டி விட்டு இந்த ஒயர் இப்படி வரணும். இப்படி இந்த நூல் இப்படி வந்து இப்படி விட்டுடணும். திருப்பி இதை இந்த நூல் மெரூன் கலர் வர மாரி. இப்போ திருப்பி இது ரோஸு, அடுத்து மெரூன் கலர், இது மாதிரி அப்படியே மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு வரணும். நூல் அப்படியே மாற்றி அடுத்த டிசைன் திருப்பி அதே மாதிரியே கொடுத்துக்கிட்டு வரணும். இதில் போட்ட மாதிரி அடுத்த டிசைன் அப்படியே கொடுத்துக்கிட்டே வரணும். திருப்பி இது மாதிரி ஒரு 10-15 லைன் வந்த பிற்பாடு திருப்பி நூலை மாற்றி இது மாதிரி டிசைன் கொடுத்துக்கிட்டு வரணும். நான் போட்டுட்டு காட்டுறேன். டிசைன் போட்டுட்டோம். 2 நூல் போட்டதுனால இந்த டிசைன் வந்திருக்கு. நீங்கள் ஒரே நூலாக கூட போடலாம். முடிச்சுட்டு இந்த இடம் லாஸ்ட்டாக நம்ம முடிச்சு போட்டுடலாம். மேலே அதுக்கப்புறம் டிசைன் பண்ணலாம். எவ்வளோ டிசைன், கல் டிசைன் பாருங்கள். ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான், இவ்வளோ டிசைன் இதில் பாருங்கள். இன்னும் இது ஒன்றும் முழுமையாக வேலை முடியல. பூ கூட ரெடி ஆகிட்டு இது போல் நீங்களும் சின்ன சின்னதாக செஞ்சு நீங்கள் ஷோகேஸில் வச்சா சூப்பராக இருக்கும். வந்து பூங்கொத்து வச்சிடலாம் பாருங்கள்.